நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாத்தியாமா? வினய் என்ன சொன்னா? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொன்னான். அதுக்கு காரணமே மேடம் தாமா. அத பத்தி பையன் சொல்லிருப்பானே. சொன்னா. மேடம் கூடவே அவன் இருந்தானா ஒரே வாரத்துல எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவான். பாஸ்கர் மாமா, நான் இப்போ வினயனை பாக்குறதுக்காக மட்டும் வரல. அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகவும் தான் வந்திருக்கேன். அவன் என் வீட்டுல தானே தங்கியிருக்கான். அதுவும் சரிதான். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லையா? என்ன கஷ்டம் இருக்கு போது? அவனை பாத்துக்கணும், அவ்வளவுதானே. சொல்ல போனா ஒரு 2 வாரத்துக்கு அவனால காலேஜுக்கும் போக முடியாது, நானும் போக மாட்டேன். நான் அவன் கூடவே இருந்துக்கிறேன். அவன் வரேன்னு சொன்னானாமா? என் கூட வரேன்னு தான் அவன் சொல்றான். ஆனா அதுக்கு ஆண்டியும் நீங்களும் ஒத்துக்கணும். உங்களுக்கு அது ஓகே தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மேடம் சம்மதிக்கணும். வினய அனுப்ப முடியாதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சொன்னா. அதுக்கப்புறமும் நீ எதுக்காக வேணும்னே வந்து பாஸ்கர் கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஒருவேளை நான் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு வினயோ இல்ல பாஸ்கரோ நினைச்சா நீ அவனை கூட்டிட்டு போ. மேடம் நீங்க சொன்னீங்கனாலே போதும். பாஸ்கர் அவன் ராஜீவண்ண வீட்டுல போய் தங்குனானா எனக்கும் அதுல சந்தோஷம் தான். சோனாவும் வினயும் லவ் பண்றாங்கன்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் பாஸ்கர். அவனுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கூட்டிட்டு போக வேண்டான்னு சொன்னேன். வினய் இங்க சேஃபா தானே இருக்கான். நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது சோனாவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா சோனா? நான் சொல்றத கேட்டா உனக்கு தான் நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றபடி கேட்டா வினய் சீக்கிரமே குணமாயிடுவான். அவனோட காயம் எல்லாம் ஆறிடும். இங்க பாருமா, வினய் இங்கே இருக்கட்டும். அவ்வளவுதானே? நீ கிளம்பி போலாமே சோனா. உனக்கும் நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. பாஸ்கர், நாம பெத்த பிள்ளைங்களே நம்மள வாய்க்கு வந்தபடி பேசுற காலம் இது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு மேல ஒரு அம்மா மாதிரி பாசத்தை காட்டுவோம். ஆனா கடைசியில நம்ம முதுகலையே அவங்க குத்திட்டு போயிடுவாங்க. இத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். இவள உங்க பொண்ணா தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ற ஆள் தானே இவ. இப்ப ஏதாவது அப்படி சொல்றாளா? உங்க மகளை நினைச்சு என்னெல்லாம் கனவு கண்டிருக்கீங்க? ஐஏஎஸ் ஆகணும்னு. ஐஏஎஸ் எழுததான் போறா. எக்ஸாம் வரப்போகுது. அத பத்தி உங்ககிட்ட சொன்னால பாஸ்கர்? இல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டா. அவளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. யாரையுமே நம்ப கூடாதுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். எதிரி இப்போ தோழி ஆயிட்டா, அம்மா எதிரி ஆயிட்டாங்க, புருஷன் வேண்டாதவன் ஆயிட்டான். வா நம்ம போலாம். வாடா போலாம். சீக்கிரமா வா. பாத்து ஏறு. பாத்து. அஞ்சனா, அவங்க எதுக்காக என்ன குத்தி குத்தி சாவடிக்கிறாங்க? அம்மாக்கு எதிரா இன்னி வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. என்னோட மனசுல அம்மாவை நான் அப்படிதான் வச்சிருக்கேன். இந்த 2 வருஷத்துல நான் வாழ்நாள் முழுக்க அனுப்ப வைக்க வேண்டிய பாசத்தை அம்மா கொடுத்திருக்காங்க. நான் பிரதீபா அம்மா கூட சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஆண்டியோட சந்தேகம் தான். அவங்களுக்கு மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. பாஸ்கர் மாமாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க.
அது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை என்ன திட்டினது கூட இல்ல. ஆனா அவர் என்னை விட்டு போற மாதிரி தோணுது. உனக்கு தெரியுமா, நான் வினய பாக்குறதுக்காக போனேன். அவங்க என்ன அனுப்பவே இல்ல. என்ன ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அஞ்சனா, இது ரோடு. வா நம்ம போலாம். வண்டியில ஏறு. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா போலீஸ் என்ன அந்த திசையில தான் கொண்டு போறாங்க. எனக்கு இந்த கொலையில பங்கு இல்லை அப்படின்னு இப்ப என்கிட்ட சொன்னீங்க மேடம். கேள்வி கேட்கிறப்ப இதை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. போலீஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். கமிஷனர் சேதுபதியும் சாதாரண ஆள் கிடையாது. மேடம் ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் அவர் அதை பிடிச்சுக்குவார். அவர் கேள்வி கேட்கிறப்பவே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். யாரையாவது அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த கமிஷனர் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறாரு. நான் உங்க பக்கம் தான் இருக்கேன்னு கமிஷனருக்கு சந்தேகம் இருக்கு மேடம். இப்ப 3 பேர் மேலதான் அவருக்கு வலுவா சந்தேகம் இருக்கு. ராஜீவ்நாத், மேடம், பாஸ்கரன். ராஜீவ்நாத்துக்கும் பிரதாப்புக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அதனால அவங்க மேல ஒரு சந்தேகம். ஆனா உங்க மேல இருக்கிற அந்த சந்தேகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. முத்துக்கிட்ட தமிழ்ல எழுதி கொடுத்த அந்த லெட்டர் தான் காரணமே. பிரதாப் தான் எழுதி வாங்கினாருன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அத நான் நம்பிட்டேன். ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆதாரம் தான். அது மட்டும் இல்ல, பிரதீபா மேடம் கொடுத்த வாக்குமூலத்துல உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இந்த வயநாடு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் டீம் பண்ணிருக்கீங்க. அந்த ஜீப் ஏத்துற ஆக்சிடென்ட் தான். ஆமா, அத நீங்க செய்ய சொன்னதா சொன்னாங்க. இல்ல, நான் சொல்லல. நான் அதை சொல்லவே இல்ல. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க சந்தேகத்தோட பார்வை மேடம் உங்க மேல விழுந்ததுனாலதான் நான் இதை சொன்னேன். இதுல இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? கொலை பண்ணது வேற ஒரு ஆளுன்னு நிரூபிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சந்தேகப்படுற ஒரே ஆளு பாஸ்கரன் தான். பாஸ்கருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம், நமக்கு தேவை ஒரு ஆளை மாட்ட வைக்கிறது தான். பாஸ்கரனுக்கும் பிரதீபாவுக்கும் இருந்த பழைய காதல் தான். அப்போ அதை பலமா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான சில முயற்சிகளை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பாஸ்கரன் மாட்டினானா அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைல்ல. அதுவும் சரிதான். பாஸ்கரன் தான் கிருஷ்ணதாசா கொண்டு இருக்காரு, அப்படிதான் சொல்லணும். கமிஷனரை நான் அந்த வழிக்கு கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். மேடம், வினைக்கு நடந்த பைக் ஆக்சிடென்ட்ல ஜீப் ஓட்டிட்டு வந்தவனா நாங்க தூக்கிட்டோம். அந்த ஆள் வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்றாரு. அவர் வேணும்னே பண்ணாருன்னு தான் சொல்லணும். நான் இதை வச்சு ஒரு புது கேமை விளையாட போறேன். அஞ்சனாமா, நான் படிக்கிறேன் தெரியுமா? ஒத்துக்கிறேன். ஆமா, பெட்ல உட்காந்து படிக்கிற. எனக்கு தூக்கம் வரும்போது நான் உடனே தூங்கிடலாம்ல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. உன் கவனம் முழுக்க தூக்கத்துல தான் இருக்கு. உன்னோட இந்த சிரிப்பை பார்த்துதான் எல்லாரும் மயங்குறாங்க. கள்ளி, படி. அஞ்சனாமா, ஏன் நீங்க இன்னைக்கு
இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டேன். ஏன்னா நான் நிறைய படிக்கணும்ல. நாளைக்கு நானும் லீவ் போட்டுப்பேன். எனக்கும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல. ஏ கள்ளி, நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுலாம் ஒன்றும் படிக்க வேணாம். ஒழுங்கா படிச்சுட்டு தூங்கு. ஆ. அஞ்சனாம்மா, நான் படிச்சு முடிச்சிட்டேன். இவ்ளோ சீக்கிரமா? நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு படிக்கிறேன். ம், சரி. இந்த வீட்டில் ஒரு ரூமை மட்டும் சத்திரமாக்கி வச்சிருக்கோம். அதில் ஒருத்தங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க. நாங்கள் நிறைய பேருக்கு தானம் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றா இதையும் நாங்கள் நினச்சிக்கிறோம். எனக்கு தெரியுது நீ ரியாக்ட் பண்ணாம எனக்கு கடுப்பேத்துறன்னு நல்லாவே தெரியும். நீ வேணா பார்த்துட்டே இரு. நீ ஐஏஎஸ் படிக்கவே மாட்ட. அப்படியே ஐஏஎஸ் ஆன மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்க. அப்ப ஐஏஎஸ் ஆனா என்ன பண்ணுவ? அப்பா, சத்தம் போடாதீங்க. அஞ்சனாம்மா படிக்கணும். படிச்சு என்ன போறா? கலெக்டர். ஓ சரி, கலெக்டர் ஆக்கிடுவோம். இப்ப பாரு உன்னா என் பொண்ணு மேல கை வச்சிங்க. உன்னோட பொண்ணா? எனக்கு தெரியாம நீ எப்படி புள்ள பத்துக்கிட்ட? நான் பெத்துக்கிட்டது உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? நான் படிக்க கூடாது அதானே உங்களுக்கு வேணும்? அதுக்காக குழந்தைய ஏன் அடிக்க போறீங்க? இது வரைக்கும் இல்லாத ஆவேசம் இப்ப எனக்கு படிக்கணும்னு வந்திருக்கு. நீங்க எல்லாரும் அதை எதிர்க்கிறீங்க. இந்த அஞ்சனா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆக போறா. ஓஹோ, அதையும் பார்த்தலாம். கடவுளே, எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? அஞ்சனாம்மா, அஞ்சனாம்மா படிங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஆண்டி வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன இது? இதுக்கு பின்னாடி ஆண்டி தான் இருக்காங்க. அவங்கள நான் விட மாட்டேன். அவங்க முடிவு எடுத்துட்டு தான் கிளம்பி இருக்காங்கன்னா அதுக்கு இந்த சோனாவும் தயார்தான். என்னாச்சுமா? அவங்க என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு விட மாட்டேன். ஆண்டி ஏற்கனவே என் வாழ்க்கையை நாசம் பண்ணாங்க. என்ன விஷயமா? என்ன விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதா என்ன? அவங்க எதுக்கு வினயனோட போனை எடுத்து வச்சிருக்காங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவங்களுக்கு? இப்ப ரெண்டு பேருமே அம்மா பையனாமா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. மல்லிகாவை பத்தி பேசுறியா? என்ன அவங்க இல்லாம பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வினயனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இப்படி ஒரு வேலையை பண்ணி நான் பைத்தியம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு சாடிஸ்ட். மல்லிகா கிட்ட நான் வேணா பேசட்டுமா? பேசி பாருங்க. அது எதுத்தாங்கன்னா இந்த சோனா அதுக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. அவங்கள பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவேன். கண்ணம்மா
அம்மா அதுக்கப்புறம் அந்த தீயில நானும் விழுந்துருவேன். இங்க பாரு, அப்பா அப்பா உன் கூட தானம்மா இருக்கேன். அவங்க எதுக்காக என்கிட்ட இருந்து வினையை பிரிக்க பாக்குறாங்க? ஆனா என்னால ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். கிருஷ்ணதாசன் அங்கிளை கொண்டது கண்டிப்பா ஆண்டியா தான் இருக்கும். நான் பிரதிபா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்றதாலதான் ஆண்டி என் மேல சந்தேகப்படுறாங்க. அதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இது எல்லாத்துக்கும் அப்பா ஒரு முடிவு கட்டுறமா. எப்படியாவது வெண்ணியை இங்க நிச்சயம் கூட்டிட்டு வந்துடலாமா? என்னை விட்டு அவனும் போயிட்டானா தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற எந்த வழியும் முன்னாடி இல்லப்பா. சோனா, எனக்கு அவன் வேணும் டாடி. நீ தைரியமாயிருமா. வினய் என் பொண்ணுக்கு மட்டும்தான். அஞ்சனா இப்பெல்லாம் ஏன் வெளியே வரமாட்டேங்கிறா சந்திரா? என் மேலே ஏதாவது கோவமா இருக்காளா? அவங்க வெளியில வந்து யாருக்கிட்ட பேசுவாங்க? அஞ்சனாமா கிட்ட யாருமே பேசுறது இல்ல. அப்புறம் ஐஏஎஸ்க்காக அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வினய் வந்த உடனே நான் அவளை மறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பா. என் பொண்ணு ஐஏஎஸ் ரொம்ப சூப்பரா எழுத போறா. பாஸ்கரனே, பாத்துட்டு ஏன் பார்க்காத மாதிரி போறீங்க? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. திடீர்னு ஏன் உங்க மனசு இப்படி மாறுச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணே. பிரதீபா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. என் பையனை பத்தி தான் தெரியும் இல்லையா? தெரியும்ண்ணே, ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. நீங்க எனக்கு விஷயத்த சொன்ன உடனே நான் தான் உங்க கூடவே வந்தலண்ணே. வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சா என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பையனை கூட்டிட்டு வந்து 3 நாள் ஆச்சு. பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியும் நீ கிளம்பிட்ட. நீ என் பையனை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருந்தது. அதுக்குதாம்மா சொன்னேன். பாஸ்கரனே, உங்க பையன் எனக்கும் பையன்தான். என் வீட்டுக்கார நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்திருந்தா அவனை கண்டிப்பா நான் தான் பெத்தெடுத்திருப்பேன். அவனை நீதாம்மா பிரசவிச்ச, அதான் உண்மை. அப்படி நினைச்சாலே போதும். அதனால என்னென்ன, நான் தான் அவனை பிரசவிச்சேன். அந்த விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டாலே போதும். நான் இப்பவே போய் அவனை பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வா. சார், நீங்க என்னங்க? கேஸோட வாதியும் பிரதியும் இங்க தானே இருக்கீங்க. பிரதியை பார்க்கணும். இந்த கேஸோட விசாரணை அற்புதமா போய்கிட்டு இருக்கு. அது ஒரு கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். குற்றவாளிய நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையா? கண்டிப்பா 2 வாரம் ஆகும். மேடம், ஏதோ ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த ஆதாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வேற எதுவும் இல்லை மேடம். மேடம், ஒரே ஒரு கேள்வி. மேடம், நீங்க முதல் கல்யாணத்தை யார் கூட பண்ணீங்க? முதல் கல்யாணமா? கிருஷ்ணதாஸ் சாரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி எதுவும் இல்லையே. சரி, நீங்க போங்க. ஆமா, உன் பேர் தானே பாஸ்கரன்? ஆமா சார்.
பிரதீபா மடத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை சார். கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். எதுக்குடா கிருஷ்ணதாச கொன்ன? சார், நான் கொலை பண்ணல. நான் அதை நம்ப மாட்டேன். அஞ்சனாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்கும் கமிஷனருக்கும் நல்ல நட்பு இருக்கு. இந்த கொலை கேஸ்ல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு அஞ்சனா சொன்னா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீங்க வந்தது எனக்கு தெரியவே இல்லம்மா. உனக்கு தான் நான் கால் பண்ணலான்னு இருந்தேன். சரி சொல்லு, 2 நாளா இங்க என்ன நடந்துச்சு? வினய மேடம் அவங்களோட மகனா ஏத்துக்கிட்டாங்க. 2 நாளா கூடவே இருக்காங்க. நல்லதா போச்சு. மனுவையும் அப்புறம் என்னோட பையன் வினுவையும் அவ ஒன்னும் வளர்க்கல. நான் தான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவேன், வளர்த்தேன், கதைகள் எல்லாம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மனுதான் இன்னைக்கு என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு என் வீட்டுக்காரோட சொத்துக்களை நானும் என் பையனும் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. நான் எப்பவுமே அவங்க 2 பேரையும் பிரிச்சு பார்த்ததில்ல. என் பையன் வினுக்கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், உனக்கு என்ன கிடைச்சாலும் பாதிய உன் தம்பி கொடுக்கணும்னு சொல்லுவேன். நாளைக்கு இந்த கேஸ் முடிஞ்சு இந்த எல்லா சொத்துக்களும் என் கைக்கு வந்தாலும் இதுல பாதிய நான் மனுக்கு தான் கொடுப்பேன். ஆனாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? என்னோட பையன் இப்ப மேஜர் ஆயிட்டான். அவனும் சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் சொத்துக்களை கைமாத்த முடியும். நான் என்னோட பையனுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கண்டிப்பா ஒரு நாள் வந்து என்ன அம்மானு கூப்பிடணும். அந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற நாள். அதுக்கான வாய்ப்பை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. அம்மா, கண்டிப்பா உங்க பையன் உங்களை தேடி வருவாரு. ஆமா. நான் அஞ்சனாவை பத்தி சொல்லவே இல்லையே. வினு இங்க வந்தாலும் அஞ்சனா எப்பவும் எனக்கு ஒரு மகதான். அவளை நினைச்சா கஷ்டமா இருக்குமா? அவ இந்த வீட்டுல தங்கி இருந்தாலும் இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்ல. படிச்சிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அவ கூட அனுவும் இருக்கா, அதான் சந்தோஷமா இருக்கா. அவ வினய பார்க்க போகும்போது மேடம் தடுத்துட்டாங்க. மேடம் ஏன் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. எனக்கும் அஞ்சனாக்கும் ஏதோ ரகசிய உறவு இருக்குன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. கேஸ்ல அஞ்சனா எனக்கு சப்போர்ட் பண்றதா நினைக்கிறா. எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நான் அவகிட்ட சொன்னா கூட அவ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. நான் ஏன் அவ மேல பாசம் வச்சிருக்கேன்னா அவளோட முடிவை அவளே தன்னிச்சையா எடுக்கிறதாலதாம்மா. அஞ்சனா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறது அவ செஞ்ச புண்ணியம் தான்றது மல்லிகாக்கு தெரிய கொஞ்ச நாள் ஆகும். வினயனோட ரூம்ல யாராவது இருக்காங்களான்னு பாரு. எனக்கு அவனை பார்க்கணுமா? ஆக்சிடென்ட்டுக்காக வாக்குமூலம் வாங்க வந்திருக்கேன். அந்த டிரைவரை நாங்க பிடிச்சிட்டோம். என்ன நடந்தது அன்னைக்கு? நானும் சோனாவும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி வந்தோம். வர வழியில ஒரு இளநீ குடிக்கலான்னு இருந்தோம். அங்க அந்த டிரைவர் வந்து வண்டியை நிறுத்தினா. அப்ப எங்ககிட்ட ரொம்ப மோசமான வார்த்தையில பேசினா. அந்த ஆளுக்கு எங்க மேல ஏதோ முன்விரோதம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அந்த ஆளை யாராவது அனுப்பி உங்களை கொல்ல சொல்லியிருக்கலாம்ல. அப்படியும் கூட இருக்கலாம். அந்த ஆளு எங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பான். அப்புறம் எப்படி அந்த ஆள் ஆப்போசிட்ல வருவான்? சொல்ல போனா அது பக்கா பிளானிங். சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக இடிச்ச உடனே தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா. வினய் உங்களை கொல்லதான் முயற்சி பண்ணியிருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? டிரைவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதை பத்தி அவனே சொல்லுவான். நான் கூட்டிட்டு வரேன். பிளான் சக்சஸ் ஆகும் போது நான் சொன்னதை வினய் நம்பிட்டான். ஓகே, இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தெரியாது. நான் அதெல்லாம் கூட்டிட்டு வரேன். டிரைவர் இங்க வந்துட்டாரு. நடந்த விஷயத்தை அவரே சொல்லுவாரு. என்ன சார் விஷயம்? அது பைக் ஆக்சிடென்ட் கேஸ். அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்துட்டேன். கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவனை தூக்கி உள்ள போடுங்க. அவன் வினய் கிட்ட ஏதோ பேசணுமா? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்றான். அதான். ஓ உள்ள வாயா.
இவரு தானே? ஆமா. நீ என்னையா சொல்ல போற? அதை நான் வேணும்னே செய்யல. போய் சொல்றியா என்ன? அப்ப எதுக்காகடா அவங்க வண்டியில போய் இடிச்ச? அது அவங்களோட சொல்றா. அவங்க லவ் பண்றத பார்க்க பிடிக்கல. நீ சொல்றதெல்லாம் போய். இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? வேண்டாம். ஆனா இதுதான் சார் உண்மை. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கப்புறமா போய் சொன்னா உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இல்ல சார், ஒரு ஆளு சொல்லி தான் செஞ்சேன். கொல்ல சொல்லல, பைக்ல மோதி பயமுறுத்த சொன்னாங்க. யாருடா அப்படி பண்ண சொன்னது? சொல்றியா இல்ல வெளுக்கட்டுமா? இந்த வீட்டுல இருக்கிற ஒரு மேடம் தான். என்னது? நானா? இல்ல, பிரதீப் மேடம். பிரதீபா? இல்ல அந்த பிரதீபா மேடமா? ஆமா, பிரதீபா மேடம் தான். அவ எதுக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னா? அத சொல்லல. என்னை காப்பாத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க மேடம். எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது. கேஸ் போட்டுறாதீங்க. நான் இத பத்தி பேசுறேன் சார். நீங்க கொஞ்சம் வெளியில இருந்தீங்கன்னா நான் வினய் கிட்ட இத பத்தி பேசுறேன். வாடா வெளியே. வினய், என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலம்மா. ஆமா வினய், உங்களை கொல்லணும்னு பிரதீபா எதுக்காக நினைக்கணும்? அவ என்ன கூடவே இருந்து ஏமாத்திட்டா. என் கூடவே இருந்து என் முதுகுல குத்திட்டா. நான் மேடம் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ வருத்தப்படாத, அம்மா நான் உன் கூட இருக்கேன்ல. அந்த ஆள் பாவம் ஒரு அப்பாவி. எந்த கேஸும் போட வேண்டாம், போடான்னு விட்டுறலாம். நாம கேஸ் கொடுத்தாலும் பிரதீபா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது இந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானம் இல்லையா? நான் என்னதான் பண்ணணும்? அந்த ஆளை விட்டுறலாம். நீங்க சொன்னா சரிதாம்மா. எந்த கேஸும் போட வேண்டான்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பிரதீபாவை பத்தி நீ எதுவும் யோசிக்காத. அவ கொஞ்சம் ஆபத்தானவ. நிரபராதியான எனக்கு எதிராவே அவ கேஸ் கொடுத்திருக்கா. நீ எனக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைச்சிருக்கா. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நான் இப்ப வரேன். சார், என்னையா? என்னோட காசை மேடத்திட்ட இருந்து வாங்கித்தாங்க. ஒரு கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கல. காசு கிடைக்கலன்னா நான் சொன்னது பொய்ன்னு அவங்க நினைப்பாங்க. தர அந்த மேடம் நீ போய் ஜீப்ல இரு. நம்ம பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வினயோட மனசுல பிரதீபாவை இப்போ ஒரு எதிரியா தான் பாப்பான். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். பிரதீபாக்கு எதிராக வினயை மாத்துறதுனால கேஸுக்கு என்ன சம்பந்தம்? நான் வேற ஒரு கேமும் ஆடிட்டு இருக்கேன். ஆனா இப்ப அதை பத்தி என்னால வெளியில சொல்ல முடியாது. நான் இதையெல்லாம் ஏன் பண்ணேன்னு நீங்க பொறுமையா புரிஞ்சுப்பீங்க. சரி. கேஸ பாஸ்கர் மேல திருப்பி விடுறதா தானே சொன்னீங்க? ஆமா. அதுக்கான ஆதாரமா ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். பாஸ்கரனும் பிரதீபாவும் பேசினதை வீடியோ எடுத்தேன். ஓ. அதுக்கப்புறம் பாஸ்கர் உங்க மேல சந்தேகம் இருக்கிறதா அஞ்சனா கமிஷனர் கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்க. கூடிய சீக்கிரம் பாஸ்கரை தூக்கிடுவோம். பாஸ்கருக்கும் பிரதீபாவுக்கும் இடையில தப்பான உறவு இருக்குன்றத நாம நிரூபிக்கணும். எல்லாமே சரியான திசையில தானே போயிட்டு இருக்கு. ஆமா. இந்தாங்க.
இப்ப வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ இதுல இருந்து கொடுத்துருங்க. நான் கொடுத்துக்கிறேன். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த தடவை கேள்வி கேட்கும் போது பிரதீபா மேடம் ஏதோ ஒரு ஆதாரம் கொண்டு வரதா சொன்னாங்க. உங்களால முடிஞ்சா அதை கண்டுபிடிச்சு இல்லாம பண்ணிடுங்க. நான் பாக்குறேன். சரி மேடம், வரேன். நான் போற வழியில குறுக்க நிக்காத. வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அம்மா, அம்மாங்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை நீ மறந்து போயிட்ட. அதுல ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் அம்மான்னு கூப்பிட்டப்போ என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தம் இருந்துச்சு. என் மனசுல இருந்து இன்னும் நான் உன்னை மொத்தமா தூக்கி எறியல. அதனாலதான் நீ இப்பவும் உயிரோட இருக்க. அம்மா, நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேண்டான்னு சொல்லலாம், என்ன வேணாலும். நான் ஒரே வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். பாஸ்கர் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. அம்மா, நீங்க என்ன அடிக்கலாம், கொல்லலாம், மாமாவை விட்டுட்டு போன மட்டும் சொல்லிடாதீங்க. நான் எதுக்காக உன்னையும் பாஸ்கரையும் பிரிக்க நினைக்கணும்? அப்படி நான் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கேனா? இந்த வீட்டுல நடந்த பல சம்பவங்களை வச்சு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு பாஸ்கரே நினைச்சிருக்காரு. உன்னோட உண்மையான சுயரூபத்தை பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் உன்னை விட்டுட்டு தான் போவாங்க. உனக்கு எப்பவும் உன்னோட வேலை மட்டும்தான் முக்கியம். ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும். உன் புருஷன், உன் குடும்பம் யாருமே உனக்கு முக்கியம் இல்ல. உன் காரியத்துல மட்டும்தான் நீ எப்பவுமே குறியா இருப்ப. அப்படி இருக்கிறவங்க சொந்த காலில் நிக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நீ இங்கதான் இருக்க. மான ரோஷம் இருக்கிறவங்க எப்பவோ கிளம்பி போயிருப்பாங்க. என் மனசுல உன் மேல தீராத வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. அத பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். வினய நான் ஒரு தடவை பார்க்கவா? வேண்டாம். அவன் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? உனக்கு அவனை பார்க்கணும்னு தோணலையே. இப்போவும் அவனை பார்க்க வேண்டாம். உன்னை பார்க்கறதுக்கு வினையும் இஷ்டப்படல. இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என் முன்னாடி வந்து நீ நிக்க கூடாது. உன்னை பார்க்கவோ பேசவோ எனக்கும் விருப்பமே இல்லை. அஞ்சனாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவளுக்கும் கமிஷனருக்கும் நல்ல நட்பு இருக்கு. இந்த கொலை கேஸ்ல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு அஞ்சனா சொன்னா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மாமா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஒதுக்கி வைக்கிறீங்களா? நான் எப்பயாவது அந்த மாதிரி பண்ணிருக்கேனாமா? என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி தான் தோணுது. நான் எதையோ வேணும்னு பண்ணல மாமா.
உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த வீட்ல நிறைய விதிமுறைகள் இருக்கு. அம்மாவோட பாஷையில சொல்லணும்னா நான் இங்க யாரோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி எதிர்த்து எதுவுமே சொல்லலமா. பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்து 2 நாள் கழிச்சு தான் பார்க்கவே வந்திருக்க. மேடம் சுட்டி காட்டினப்போ எனக்கு வருத்தமா தான் இருந்தது. நான் அதை ஒத்துக்கிறேன். 2 நாள் நான் சோனா கூட தான் இருந்தேன். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கூட இருந்தது நான் தானே. அதை பத்தி என் அம்மா சொல்லவே இல்லை. சரி, அதை விட்டு தள்ளுமா. இல்ல, எனக்குள்ள இருக்கிற வருத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோ இப்ப நான் போய் கேட்ட அம்மா கிட்ட வினைய பார்க்கணும்னு ஒத்துக்கவே இல்ல. கண்டுபடி என்ன திட்டினாங்க. என்னோட வேலை நடக்கிறதுக்காக என் அப்பா அம்மாவையும் நான் ஒதுக்கி வைப்பேன்னு சொல்றாங்க. என்னால அப்படி பண்ண முடியுமா மாமா? நான் என்னமா சொல்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன ஒதுக்குறீங்கல்ல? எப்பவும் உங்களோட வீடுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா. இப்ப அந்த கதவும் மூட போகுதுன்னு தெரியுது. அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் IAS படிக்கிறதும் எக்ஸாம் பத்தியும் உங்ககிட்ட சொல்லல. அது உண்மைதான். அது வெறும் பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் மெயின், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. எதையும் முழுசா முடிக்காம ஏன் சொல்லணும்னு நினைச்ச மாமா. நான் உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அத மாதிரியே பண்ணிக்க. நீ சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லம்மா. உனக்கு கமிஷனரோட நல்ல பழக்கம் இருக்குல்ல? ஆமா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா. என்னை பத்தி நீ கமிஷனர் கிட்ட எதையோ சொல்லிருக்க போல. சொல்லிருக்க மாமா. என்ன விஷயம்? தாசாரோட மரணத்துல பல பேருக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? எனக்கும் அதுல சம்பந்தம் இருக்குன்னு கமிஷனர் கிட்ட சொல்லிருக்காங்க. யார் அப்படி சொன்னது? யார் அதை சொன்னதுன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அப்படி யார் சொல்வாங்க? எதிரிங்க கூட உங்களோட பேரு சொல்ல மாட்டாங்க மாமா. ஆமா, அதான் என் வருத்தமே. எல்லாம் வரும்போதுதான் தெரியும். என்ன கொண்டு போய் தூக்குல போட்டாலும் போடட்டும். பிரதீபா கமிஷனர் கிட்ட கொடுக்கறேன்னு சொன்ன ஆதாரம் என்னவா இருக்கும்? அவ அதை எங்க மறைச்சு வச்சிருப்பா? அதை கண்டுபிடிச்சே ஆகணும்.
இப்ப எப்படி இருக்கப்பா? வலியெல்லாம் பரவாயில்லையா? குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நீ ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரும்போது நான் கொஞ்சம் அவசர வேலையா வெளியில போயிட்டேன். அதான் உன்னை பார்க்க முடியல. நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படல. என்னாச்சுப்பா உனக்கு? என்ன அடிக்கடி பார்க்க ஆசைப்படுறேன்னு என்கிட்ட நீ சொல்லிட்டே இருப்பியே. அப்போ நான் அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கும் நீ அப்படிதான் இருக்க. இருந்தாலும் நான் உன்னை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அந்த எண்ணத்தை நான் மாத்திக்கவே மாட்டேன். உங்களால எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுது? நான் நடிக்கிறேனா? எப்படி நடிக்கணும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது நடிப்போட இன்னொரு பாகம் தானே. எனக்கு நடிக்க தெரியலன்னு யாராவது சொல்லும் போதுதான் வருத்தமா இருக்கும். மல்லிகா மேடமுக்கு எதிராக எதுக்காக கேஸ் கொடுத்தீங்க? அது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்? மேடம் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். எந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்க. சொல்லப்போனா ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த 2-3 நாள்ல மல்லிகா உனக்கு நிறைய கிளாஸ் எடுத்துட்டா போல. ஆனா அது கிளாஸா இல்ல பிரெயின் வாஷான்னு தெரியல. அவங்க என் கூட இருந்து தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்படின்னா அது பிரெயின் வாஷ் தான், உறுதியா நான் சொல்லுவேன். வினயா, அவளை நீ நம்பாத. நீ பாக்குறது உண்மையான மல்லிகா கிடையாது. அவ மனசுக்குள்ள ஒரு விஷ ஜந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. மேடத்தை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க. உங்க மனசுக்குள்ளதான் இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த தப்புமே பண்ணாத எங்களை கொல்றதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. கொல்றதுக்காகவா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.